இன்றைய மாணவர்களாம் நாளைய இளைஞர்களே, உங்களுக்காக சிறுகதையில் திருக்குறள் நேற்றைய நிகழ்ச்சி தொடர்கிறது. மாமியார் மீது ஆட்டோ டிரைவர் சரவணன் இந்த அளவுக்கு பாசமும் மரியாதையும் வைத்திருக்கின்றானே என்று எண்ணிய அதிகாரி ரவியின் முகத்திலே அதிர்ச்சி, ஆச்சரியம். என்னப்பா சரவணா, இந்த காலத்திலே பெற்ற தாயை கூட அனாதை விடுதலே சேர்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற பொழுது, நீ உன்னுடைய மாமியாரை உன்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய மனைவி சேர்த்ததை நினைத்து ஆத்திரம்பட்டதாக சொல்கின்றாயே என்று ரவி கேட்க, ஐயா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். ஒரு மனிதனுடைய இல்வாழ்க்கையில் அன்பும் பண்பும் பயனும் எது என்றால், பிற உயிர்களிடத்தில் அன்பும் பிறரிடத்தில் செய்கின்ற அறமும் தான் அவனுக்கு பண்பும் பயனும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். புண்ணியம் செய்பவன்தான் மனிதன், பாவம் செய்பவன் அரக்கன் ஐயா என்று சொன்னான். மாமியாராக இருந்தாலும் ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை எந்த அளவுக்கு ஒரு சிறந்த இடத்திலே அமர வைப்பதற்கு பாடுபடுவாள் என்பதை நான் அறிவேன் ஐயா. அதைபோல தாயாக இருந்தாலும் மாமியாராக இருந்தாலும் ஒரே சமமாக நினைத்து கருத வேண்டும். அதுதான் மனிதத்தன்மை என்றான் ஆட்டோ டிரைவர் சரவணன். அவனுடைய பதிலை கேட்ட அதிகாரி ரவி, சரவணா, என்னுடைய அறிவுக்கண்ணை நீ திறந்து வைத்து விட்டாய். நான் படித்திருந்தாலும், உன்னை விட அதிகமாக படித்திருந்தாலும், கண்ணிருந்தும் குருடனாக இருந்த என்னை நீ உன்னுடைய செயலால் என்னுடைய மனதை மாற்றிவிட்டாய். நீ என்னுடைய செயலை அறிந்தால் மிகவும் வேதனைப்படுவாய். உன்னுடைய மாமியாருக்காகவே நீ வேதனைப்பட்ட நீ என்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு என்னுடைய தாயாரை அனாதை விடுதியிலே சேர்க்க திட்டமிட்டிருந்தேன். அதற்காக தான் உன்னை வர சொன்னேன் என்று அதிகாரி ரவி சொல்லியதும் அவனுடைய ஆட்டோருடைய கண்கள் கலங்கியது. ஐயா, ஒரு பாவத்தை செய்ய நினைத்தீர்கள், நல்ல வேளை உங்களுடைய மனதிலே ஒரு மாற்றம் என்றான். உடனே அதிகாரி ரவி ஆட்டோ டிரைவர் சரவணன் கைகளை பற்றினான். ஆகவே மாணவ செல்வங்களே, உங்களுடைய பெற்றோருக்கு உரிய மரியாதையை கொடுங்கள், அவர்களுக்கு உரிய அன்பையும் பாசத்தையும் வழங்குங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.